எக்ஸசைஸ் 3.2 ஆரம்பிக்கலாம். அதில் 3 கொஸ்டின் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் whose slopes are given as half and 3. ஸோ m1 வந்து half, m2 வந்து 3. இப்போது வந்து suppose theta is the required angle, tan theta formula says take modulus of m1 minus m2 by 1 plus m1 m2. So modulus of tan theta is equal to modulus of half minus 3 divided by 1 plus half into 3. m1 m2 na enna artham, m1 into m2 na artham. So inge pa LCM edukrom, 1 minus 3 2s are 6, 1 minus 6 divided by 2. கீழே வந்து 1 plus half into 3 na 3 by 2 வரும், 1 into 3 by 2, 3 by 2 வரும். ஸோ மேலே வந்து minus 5 by 2, கீழே அதே மாதிரி LCM எடுத்தால் என்ன வரும், 2 plus 3 by 2, 5 by 2 தானே வரும். ஸோ மாடுலஸ்குள்ளே -1 வருது. மாடுலஸ்னாலே என்ன அர்த்தம், உள்ளே என்னவாக இருந்தாலும் வெளியில் எழுதும்போது பாசிட்டிவாக எழுதுங்கன்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் -1 அதாவது +1. tan தீட்டா தானே கண்டுபிடிச்சின்னு இருக்கோம். tan தீட்டா 1 வந்தால் என்ன அர்த்தம், தீட்டா வந்து 45 டிகிரி அப்படின்னு 10th சொல்லுவீங்க. இங்கே 45 டிகிரின்னு சொல்லக்கூடாது, π/4 ரேடியன்ஸ்னு சொல்லணும். ரேடியன் சிம்பிள் அது, சின்னா ரேடியன், RADIAN ரேடியன். அது நீங்கள் இன்னும் ட்ரிக்னாமெட்ரியில் படிக்கணும், ட்ரிக்னாமெட்ரி 4th சாப்டர். இப்போது பைன்னா 180ன்னு அர்த்தம். பை ரேடியன்ஸ் மீன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 180யை 4ஆல் டிவைட் பண்ணினா என்ன வரும், 45 டிகிரி தானே வரும். ஸோ அதான் அது புரிஞ்சுக்கோங்க. அது டீட்டெயிலாக நம்ம 4th சாப்டரில் படிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4,1 ஃப்ரம் த லைன் 3x minus 4y plus 12 equal to 0. ஸோ இங்கே டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப், அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டு பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் த லைன் ax1 plus modulus of ax1 plus by1 plus c by root of a square plus b square. எப்போவுமே ஃபார்முலா எழுதிட்டு பண்ணுங்கள். நீங்கள் நான் இதில் எழுத மறந்து போயிட்டு நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க, சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டேன் பாருங்கள், -4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் 12 சி அதை அப்படியே எழுதிடணும், கான்ஸ்டன்ட் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட்டை -4 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேல்குலேட் பண்ணிடலாம். 12 minus 4 plus 12, 12 plus 12 24 minus 4 எவ்வளோ வரும், 20 தானே. பை ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 plus 4 ஸ்கொயர் 16. ஸோ வந்து the calculation is 20/5, அதாவது 4 யூனிட்ஸ்னு ஆன்சர் வருது. அடுத்தது வந்து see whether the given lines are concurrent. 3 லைனோட ஈக்குவேஷனை ஃபுல்லாக கொடுத்துட்டு அது வந்து கன்கரண்ட் லைன்ஸான்னு உங்களை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 ஈக்குவேஷனும் நேம் பண்ணி 1 2 3 நேம் பண்ணிவிட்டு ax plus by plus c ஃபார்மேட்டில் தான் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரெண்டாவது லைனில் y டேர்ம் இல்லை, y டேர்ம் இல்லைன்னா y கோஎஃபிஷியன்ட்டு 0ன்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நம்ம we are framing the determinant. ஃபர்ஸ்ட் லைனோட கோஎஃபிஷியன்ஸ் +1 +1 -4, செகண்ட் லைனில் கோஎஃபிஷியன்ஸ் 3 0 2 அண்ட் தேர்ட் லைனில் 3 -3 16. ஸோ இதெல்லாம் லைனாக ஃபர்ஸ்ட் லைனோட கோஎஃபிஷியன்ஸ், செகண்ட் லைனோட கோஎஃபிஷியன்ஸ், தேர்டோட கோஎஃபிஷியன்ஸ் லைனாக எழுதி இந்த டிட்டர்மினண்ட்டை நீங்கள் இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு ஞாபகம் இருக்குது இல்லையா, டிட்டர்மினண்ட் எக்ஸ்பான்ஷன் 1க்கு என்ன ஃபேக்டர் போடணும், 0 2 -3 16 -1 இன்ட்டு மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வருது, -1 இன்ட்டு அப்போ இந்த காலம் பிளாக் பண்ணிவிட்டு 3 2 3 16 போடணும். -4 இன்ட்டு இதில் ப்ளஸ் வரணும், ஆனால் இந்த டேர்மு மைனஸுங்கிறதுனால அது மைனஸாக இருக்குது. ஸோ இந்த காலம் பிளாக் பண்ணி 3 0 3 -3 போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 0 -6 0 + 6 -1 இன்ட்டு 48 -6 -4 into -9 -0. So 1 into 6 6, -1 into 42 -4 into -9 it's 36. So 6 plus 36 42, 42 minus 42 0 வந்துருச்சு. இந்த டிட்டர்மினண்ட் 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், the given lines 1 2 3 are concurrent. கன்க்ளூஷன் எழுதிடணும், அவ்வளோதான்.